கர்த்தருக்குள் அன்பான சகோதர சகோதரிகளே, இந்த வாரத்தின் முதல் நாள் காலை வேளையில் அகில உலகத்திலும் ஆண்டவரை ஆராதிக்கின்ற இந்த நாளில் உங்கள் யாவருக்கும் அன்பு இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் இன்பத் திருநாமத்தில் வாழ்த்து கூறி தேவனுடைய வார்த்தையிலிருந்து இந்த காலையிலே சிந்திக்கும்படியாக கர்த்தருக்குள்ளாக விரும்புகின்றேன். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரத்திலே 5வது வாக்கியம். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 5வது வாக்கியம். தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே, எல்லாரையும் மீட்கும் பொருளாக தம்மை ஒப்பு கொடுத்த மனுஷனாகிய கிறிஸ்து இயேசு அவரே. இதற்குரிய சாட்சி ஏற்ற காலங்களில் விளங்கி வருகிறது. கர்த்தருடைய நாமமே இன்றும் என்றும் சதா காலங்களிலும் மகிமைப்படுவதாக. பிரியமானவர்களே, நான் வாசித்த இந்த வேத பகுதியில் தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷருக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. நான் வாசித்த இந்த வார்த்தை உங்களுக்கு புரிந்திருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதாவது இறைவன், கடவுள், தேவன் என்று சொல்லக்கூடிய அவர் ஒருவர்தான். தேவன் ஒருவரே என்று சொன்னால் அதுதான் மிகப்பெரிய பொருளாக இருக்கிறது. அகிலாண்டத்தை உருவாக்கியவர் தேவன் ஒருவர்தான். விண்ணையும் மண்ணையும் உண்டு பண்ணியவர் கடவுள் ஒருவர்தான். பிரியமானவர்களே, அப்படிப்பட்ட தேவன் எப்படிப்பட்ட நிலையிலே மனிதனை உண்டாக்கியிருக்கிறார் பாருங்கள். வானத்திலே அவர் படைத்த படைப்புகளும் பூமியிலே அவர் படைத்த படைப்புகளும் மிகப்பெரிய வித்தியாசங்கள் இருக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய படைப்பில் எவ்வளவு மேன்மைகளை அவர் வைத்திருக்கிறார் தெரியுமா? இன்றைக்கு உலகத்திலே மனிதன் ஆராய்ந்து கண்டுபிடிக்கிறது எல்லாமே வேத புத்தகத்தில் இருந்துதான் அவன் கண்டுபிடிக்கிறான். வேத புத்தகம் இல்லாமல் கண்டுபிடித்த ஒரு பொருளும் உலகத்திலே இல்லை. அதற்கு ஆதாரங்கள் வேத புத்தகத்திலே இருக்கின்றது. அதை மனிதர்கள் மறுக்க முடியாது. அப்படிப்பட்ட உண்மையான ஆழமான சத்தியங்களை திருமறை நமக்கு வெளிப்படுத்தி தருகிறது. தேவன் ஒருவரே, கடவுள் ஒருவர்தான். கடவுள் எவ்வளவு வல்லமையுள்ளவராக இருக்கிறார், பரிசுத்தமுள்ளவராக இருக்கிறார், கிருபை நிறைந்தவராக இருக்கிறார், அகில உலகத்துக்கும் அறியப்பட்டவராக இருக்கிறார். அவருடைய கிருபையை யாரால் சொல்ல முடியும்? ஆகையினாலே தேவன் ஒருவர்தான். வானத்தை படைத்தார், பூமியை படைத்தார். ஆனால் வானத்தில் இருக்கிற படைப்புக்கும் பூமியில் இருக்கிற படைப்புக்கும் நிறைய வித்தியாசம் இருக்கிறது. அப்படி என்ன வித்தியாசம் என்று ஒருவேளை நீங்கள் கேட்கலாம். வானத்திலே சூரியனை படைத்தார், சந்திரனை படைத்தார், நட்சத்திரங்களை படைத்தார். நட்சத்திரத்தை படைக்கவில்லை, நட்சத்திரங்களை படைத்தார். பிரியமானவர்களே, சூரியன்களை படைக்கவில்லை, சூரியனை படைத்தார். சந்திரன்களை படைக்கவில்லை, சந்திரனை படைத்தார். ஒரு சூரியன் இன்னொரு சூரியனை பிறப்பிக்க முடியாது. ஒரு சந்திரன் இன்னொரு சந்திரனை பிறப்பிக்க முடியாது. நட்சத்திரங்கள் நட்சத்திரங்களை பிறப்பிக்க முடியாது. இதுதான் வானத்திலே உள்ள படைப்பு. கடவுளின் படைப்பின் மேன்மையை பாருங்கள். ஒரு சூரியன் இன்னொரு சூரியனை பிறப்பிக்க முடியும் என்று சொன்னால் எத்தனை நாடுகளுக்கு எத்தனை சூரியன்கள் வேண்டும்? உலகம் முழுவதுக்கும் ஒரே சூரியன்தான். உலகம் முழுவதுக்கும் ஒரே சந்திரன்தான். உலகம் முழுவதுக்கும் நட்சத்திர மண்டலங்கள், நட்சத்திரங்கள் ஏராளம் இருக்கின்றது. ஆனால் ஒரு நட்சத்திரம் இன்னொரு நட்சத்திரத்தை பிறப்பிக்க முடியாது. ஆனால் பூமியில் பாருங்கள், மனுஷனை உண்டாக்கினார். அந்த மனுஷனிலிருந்து மனுஷியை உண்டாக்கினார். அந்த குடும்பத்திலிருந்து இன்னொருவரை உண்டாக்கினார். அவர்களுக்கு பிள்ளைகளை பிறப்பிக்க பண்ணினார்.
அதுபோல தான் மிருக ஜீவன்கள், அதுபோல தான் கடல் வாழ் ஜந்துக்கள் அல்லது கடல் வாழ் மச்சங்கள், மீன் இனங்கள், எத்தனை கோடி கோடி கணக்கானவைகளை பூமியிலே பிறப்பித்து கொண்டே இருக்கிறது. கடவுளின் தனிச்சிறப்பை கவனித்தீர்களா? இப்படிப்பட்ட வல்லமையை உலகத்திலே எந்த விஞ்ஞானியாலும் கண்டுபிடிக்க முடியுமா? வானத்துக்கு வித்தியாசமான படைப்பும் பூமிக்கு வித்தியாசமான படைப்பும் இருக்கிறது. வானம் பூமி எல்லாம் கடவுள் உண்டாக்கினார், உண்மைதான். ஆனால் பூமியிலே படைக்கப்பட்டிருக்கிற படைப்புக்கு வித்தியாசங்கள் இருக்கிறது, வானத்திலே படைக்கப்பட்டிருக்கிற படைப்புக்கு வித்தியாசங்கள் இருக்கிறது. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஆகையினாலே பூமியிலே மனுக்குலத்தை கர்த்தர் உண்டாக்கின பொழுது ஒரு ஆணையும் ஒரு பெண்ணையும் படைத்தார். அந்த ஆண் வழியாக அந்த பெண் வழியாக இன்றைக்கு அகில உலக மக்களும் பிறப்பிக்கப்பட்டிருக்கிறார்கள். கடவுளின் படைப்பை பார்த்தீர்களா? அதுதான் ஆண்டவருடைய ஆச்சரியமான படைப்பு. அது மட்டுமல்ல, சமுத்திரத்திலே எத்தனை உயிரினங்கள், தினந்தோறும் நாளுக்கு நாள் அந்த உயிரினங்கள் பெருகிக் கொண்டே இருக்கிறது. ஒன்று ஒன்றை பிறப்பிக்கிறது, ஒன்று 10,000ங்களை பிறப்பிக்கிறது. இப்படி பிறப்பித்து பிறப்பித்து ஏராளமாக பலுகி பெருகிறது. ஆனால் வானத்திலே பலுகி பெருகினால் என்ன நடக்கும் யோசித்து பாருங்கள். ஆகையினால தான் வானத்தின் படைப்பு வேறு, பூமியின் படைப்பு வேறு. ஆனால் வானத்தையும் பூமியையும் கர்த்தர் தான் படைத்தார். அதுதான் தேவன் ஒருவரே, ஒரே தேவன். பிரியமானவர்களே, இனத்துக்கு ஒரு கடவுளும் மதத்துக்கு ஒரு கடவுளும் மார்க்கத்துக்கு ஒரு கடவுளுமாக உலகத்திலே இல்லை. மனிதன் கடவுளை அறியக்கூடியவனாக இருக்கிறான், ஆனால் அவனுடைய அறிவு சரியானது என்று சொல்ல முடியாது. வகை வகையாக மனிதனுடைய செயலாற்றல்கள் காணப்படலாம், எல்லாம் சரியானது தான் என்று சொல்ல முடியாது. ஒரு முறை டார்வின் சொன்னான், மனிதன் குரங்கிலிருந்து வந்தவன் என்று சொன்னான். குரங்கிலிருந்து வந்தவன் என்று சொன்ன கொள்கையை உலகத்தின் பல பகுதிகளிலே அங்கீகரித்தார்கள். ஆனால் திருமறை வேதம், சத்திய பைபிள் என்ன சொல்கிறது என்று சொன்னால், மனிதனை கடவுள் மண்ணினால் உருவாக்கினார். ஆனால் டார்வின் அந்த கொள்கையை என்ன செய்தான்? அது சின்ன பூச்சியாக மாறி, புழுவாக மாறி, புழு பூச்சியாக மாறி, அதற்கு பிறகு அது இன்னொரு சூழ்நிலையிலே மாறி, இப்படி மாறி மாறி அவன் குரங்காக மாறி, அந்த குரங்கிலிருந்து தான் மனிதன் வந்தான் என்று டார்வின் சொன்னான். டார்வின் அந்த கொள்கையை சொன்னவனே அவன் சாகும் முன்னதாகவே, நான் சொன்ன கொள்கை தவறானது, நான் சொன்ன அந்த கொள்கை, அதை நீங்கள் நம்ப வேண்டாம் என்றெல்லாம் சொல்லி அவன் இறந்து போய்விட்டான். ஆனால் அந்த கொள்கையை அவன் நம்ப வேண்டாம் என்று சொன்ன அந்த மூட கொள்கையைத்தான் இன்றைக்கு உலகத்திலே சில நாடுகளிலே எடுத்துக்கொண்டு மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் என்று சொல்லுகிறான். பிரியமானவர்களே, மனிதன் குரங்கிலிருந்து வந்தான் என்று சொன்னால் நம்முடைய முற்பிதாக்களை, நம்முடைய முன்னோர்களை, அல்லது நாட்டை ஆளுகிற, இந்த உலகத்தை ஆளுகிற அதிபர்களை, பலவிதமான அரசியல் தலைவர்களை அவர்கள் குரங்குகள் என்று சொல்ல முடியுமா? என்னுடைய பாட்டி தாத்தா குரங்காக இருந்தார்கள், நாங்களெல்லாம் இப்பொழுது மனிதர்களாக இருக்கிறோம் என்று சொல்ல முடியுமா? மனிதன் ஒரு விஷயத்தை சொல்லுகிறான் என்று சொன்னால் அதை எப்படி அங்கீகரிக்கிறது என்பதை அறிந்துதான் சொல்ல வேண்டும். ஆகையினாலே அறியாமல் செய்துவிடக்கூடாது. பிரியமானவர்களே, கடவுளானவர் மனிதனை உண்டாக்கினார், அதுவும் ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார், அதுவும் செம்மையானவனாக உண்டாக்கினார். அப்படித்தான் திருமறை சொல்லுகின்றது. மனிதன் செம்மையானவனாக உண்டாக்கப்பட்டான். செம்மையானவன் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அதை நாம் அறிய வேண்டும். பிரியமானவர்களே, கடவுளைப் போல அவன் உண்டாக்கப்பட்டான். கடவுளைப் போல என்று சொன்னால் என்ன? கடவுள் எப்படி இருந்தார்? ஏதாவது ஒரு மிருக சாயலில் இருந்தாரா, அல்லது ஊரும் பிராணிகளின் சாயலில் இருந்தாரா என்று ஒருவேளை இன்றைக்கு இருக்கிற சமுதாயம் நினைக்கலாம். ஆனால் கடவுள் நம்மை போல அவர் எப்படி இருந்தாரோ அந்த சாயலிலே தான் மனிதனை உண்டாக்கினார். ஆகையினால தான் தேவன் மனிதனை உண்டாக்கும் போது
தேவ சாயலாக உண்டாக்கினார். நமக்கும் 2 கைகள் இருக்கிறது, அவருக்கு 2 கைகள் இருக்கிறதுனாலே தான் நமக்கு 2 கைகளை கொடுத்தார். அவருக்கு 2 கால்கள் இருக்கிறது போல தான் நமக்கும் 2 கால்களை கொடுத்தார். நீங்கள் ஒரு மனிதனை பார்த்தால் அது தேவ சாயல் என்று சொல்ல முடியும். கடவுள் மனிதனாகத்தான் வந்தார். அந்த காலத்திலே நம்முடைய நாட்டு முன்னோர்கள் பாடும் பொழுது கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும் என்று சொல்லிதான் பாடினார்கள். உண்மைதான், கடவுள் மனிதனாக வர வேண்டும். ஏனென்றால் மனிதனை படைத்தவர் அவர்தான். விண்ணை படைத்தாலும், மண்ணை படைத்தாலும், பொன்னை படைத்தாலும், இன்னும் எத்தனை உலோகங்களை உலகத்தில் உண்டாக்கினாலும் இதையெல்லாம் ஆண்டு நடத்துவதற்கு கடவுளானவர் ஒரு வனவிலங்குகிட்டே பொறுப்பு கொடுக்கவில்லை. இதையெல்லாம் ஆண்டு நடத்துவதற்காக மிக பிரம்மாண்டமான மிருகங்கள் கையிலே பொறுப்பை கொடுக்கவில்லை. மிகவும் ஏழ்மையான சிறிய நிலைமையிலே காணக்கூடிய மனிதனுடைய கையிலே தான் பொறுப்பை கொடுத்தார். பிரியமானவர்களே, ஆண்டவரின் ஆற்றல் எவ்வளவு வல்லமை உள்ளது பாருங்கள். கடவுள் இல்லை என்று ஒருவேளை சில நண்பர்கள் சொல்லலாம். கடவுள் இல்லை என்று சொல்லுகிற நண்பர்கள் காலையிலே கதிரவனை, சூரியனை உதயமாக விடாமல் தடுக்க முடியுமா? கடவுள் இல்லை என்று சொன்னவர்கள் இந்த உலகத்தில் ஏதாவது ஒன்றை அவர்களாக சொந்த அறிவினால் படைத்து விட முடியுமா? கடவுள் இல்லை என்று சொல்லுகிற அவர்கள் இந்த உலகத்திலே ஒரு நிமிஷம் காற்று இல்லாமல் போனால் என்ன நடக்கும்? அந்த அறிவாற்றலை கண்டுபிடிக்க முடியுமா? இல்லை பிரியமானவர்களே. அது மட்டுமல்ல, கடவுளை விதவிதமாக சித்தரிக்கிற மக்கள் உலகத்திலே இருக்கிறார்கள். இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய விதங்களை உலகத்தில் பார்க்கிறோம். பல நாடுகள், பல தேசங்கள், பலவிதமான வழிபாடு முறைகள், பலவிதமானவைகள் உலகத்தில் இருக்கிறது. எத்தனை வகை வகையாக தோன்றி வந்தாலும் கடவுள் அவருடைய சாயலிலே தான் நம்மை உண்டாக்கி இருக்கிறார். ஒரு மனிதனை பார்க்கும் பொழுது தேவ சாயல் வெளிப்படுகிறது. ஆகையினால தான் கடவுள் பெண்பாலில் இல்லை, ஆண்பாலில் தான் இருக்கிறார். அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகையினாலே தேவன் இந்த உலகத்தில் ஒரே ஒரு கடவுள்தான், இறைவன்தான். கடவுள் என்று சொன்னால் என்ன அர்த்தம்? மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, பொருளாசை, புகழாசை, இந்த 5 ஆசைகளுக்கும் கடந்து நிற்கிறவர் தான் கடவுள். இன்னொரு விதத்திலே சொன்னால் கடவுள் என்றால் என்ன அர்த்தம்? எனக்குள்ளே கடந்து வருகிறவர் தான் கடவுள். எனக்குள்ளே கடந்து வருகிறவர். ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் கடவுள் குடியிருக்க வேண்டும். ஒவ்வொரு மனிதனுடைய உள்ளத்தையும் கடவுள் அவருடைய இல்லமாக்கி கொள்ளுகிறார். இல்லமாக்கி என்று சொன்னால் அவருடைய வீடாக்கி கொள்ளுகிறார். என்னை அவருடைய வீடாக்கி கொண்டார். உங்களையும் அதுபோல அவருடைய வீடாக்கி கொள்ள வேண்டும். ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்தில் படைக்கப்பட்டதின் நோக்கம் இந்த உலகம் பலுகி பெருக வேண்டும் ஒன்று. இன்னொன்று, ஒவ்வொரு மனித உள்ளத்திலும் கடவுள் குடியிருக்க வேண்டும். பிரியமானவர்களே, எத்தனை விதவிதமான விளைவுகள் உலகத்தில் ஏற்பட்டிருக்கிறது. அதெல்லாம் கடவுள் குடியிருக்கக்கூடிய உள்ளங்களாக மாறியிருக்கிறதா? நம்மை நாமே கூட யோசித்து பார்ப்போம். எனக்கு அருமையானவர்களே, இந்த காலை வேளையிலே இந்த வார்த்தைகளை கவனிக்கிற நீங்கள் உங்கள் மனசை கடவுளின் கோவிலாக கொடுத்திருக்கிறீர்களா? கடவுளின் கோவில் எப்படி இருக்கும்? கடவுளின் கோவிலுக்குள்ளே எவ்வளவு பரிசுத்தம் இருக்கும்? நமக்கே தெரியும். வேதம் அப்படித்தான் சொல்லுகிறது. ஒருவன் கடவுளுடைய ஆலயத்தை கெடுத்தால் கடவுள் அவனை கெடுப்பார் என்று திருமறை சொல்லுகின்றது. இந்த திருமறை சொல்லுவதனுடைய பொருள் என்ன என்று சொன்னால், ஒருவன் மதுவை குடிக்கிறான் என்று வைத்து கொள்ளுங்கள். அந்த மது அந்த உடலுக்குள்ளே போய் தீமைகளை விளைவிக்கிறது. அப்படியானால் கடவுளுடைய கோவிலாகிய இந்த இருதயத்தை நீ குடித்து குடித்து கெடுக்கக்கூடாது. ஒரு மனிதன் புகைக்கிறான் என்று வைத்து கொள்ளுங்கள். இந்த கடவுளுடைய கோவிலாகிய இருதயத்தை நீ புகைத்து புகைத்து கெடுக்கக்கூடாது. ஒரு மனிதன் பொய்யாய் சொல்லிக் கொண்டிருக்கிறான் என்று வைத்து கொள்ளுங்கள்.
அப்படியானால் இந்த கடவுளின் கோவிலாகிய உன்னுடைய இருதயத்தை பொய்யால் நிரப்பக்கூடாது. இதுக்குத்தான் பாவம் என்கிற பெயர் இருக்கிறது. அந்த பாவம் நம்முடைய இதயத்தை, நம்முடைய உள்ளத்தை தீட்டுப்படுத்தக்கூடாது. பிரியமானவர்களே, எல்லா வார்த்தைகளுக்கும் திருமறையிலே விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருமறையை போல உலகத்திலே ஒரு மறையும் இல்லை. ஆகையினால தான் இந்த பைபிளுக்கு திருமறை என்கிற வாக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. நான் வாசித்த அந்த வசனத்திலே தேவன் ஒருவரே, கடவுள் ஒருவர் தான், பல கடவுள்கள் இல்லை. திருமூலர் சொன்னார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொன்னார். உண்மைதான் பிரியமானவர்களே. ஒவ்வொரு மனிதனையும் ஒவ்வொரு இனத்தையும் அவர் பிரிக்கவில்லை. எல்லா உயிரும் மண்ணுயிரெல்லாம் தன்னுயிர் என்று சொன்னவர் அவர். ஆகையினாலே அவருடைய அன்பு மனித குலத்துக்கு எத்தனை தேவையாயிருக்கிறது. ஆதி காலங்கள் முதல் இந்த காலம் வரை எந்த மனிதன் போய் மனிதனுக்காக வாழுகிறான்? ஒரு அகராதியிலே இப்படி எழுதியிருக்கிறதை நான் கண்டேன். கடவுளை மற, மனிதனை நினை என்கிற வாசகத்தை நான் படித்தேன். நான் அந்த வாசகத்தை படித்த உடனே நீண்ட நேரம் சிந்தித்து கொண்டே இருந்தேன். எப்படி கடவுளை மற, மனிதனை நினை என்று சொன்னான். நான் அப்படியே கொஞ்சம் சிந்திக்கும் பொழுது, கடவுளை மற என்று சொல்லக்கூடிய மனிதர்கள் எத்தனை இடங்களிலே மனிதர்களை நினைத்திருக்கிறார்கள். எந்த நாட்டிலே, எந்த வீட்டிலே, எந்த ஊரிலே கடவுளை மற என்று சொன்ன மனிதன் மனிதனை நினைத்திருக்கிறான் என்று வரி வரியாக அலசி பார்த்தால் ஒரு இடங்கள் கூட மனிதனை, கடவுளை மற என்று சொன்ன மனிதன் மனிதனை நினைக்கவே இல்லை. ஆனால் கடவுளை நினை என்று சொன்ன இடத்திலே மனிதனையும் நினைத்திருக்கிறார்கள். கடவுளை நேசித்தவர்கள்தான் கல்விக்காக தங்களுடைய உயிரை தியாகம் செய்திருக்கிறார்கள். கடவுளை நேசித்தவர்கள்தான் மக்களுடைய சுகநலனுக்காக தங்களை செலவு செய்திருக்கிறார்கள். கடவுளை நினைத்தவர்கள்தான் உலகத்தில் மிகப்பெரிய 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 தொண்டுகளை தொண்டாற்றி நிறைவேற்றி இருக்கிறார்கள். நம்முடைய நாட்டிலும் பல நாடுகளிலும் அதற்கு நாம் சான்றுகளை கண்டுபிடிக்க முடியும். பிரியமானவர்களே, கடவுள் ஒருவர் தான். அவர் பரிசுத்தம் உள்ளவர், பாவமே செய்யாதவர். அவர் நம்மை போல குடும்ப வாழ்வில் ஈடுபடுகிறவர் இல்லை. கடவுள் பரிசுத்தமானவர். கடவுள் உலகம் முழுவதுக்கும் அறிந்தவர். ஒரு சூரியன் இருக்கிறது, நமக்கு ஒரு நேரம் வெளிச்சம் கொடுக்கிறது. அமெரிக்க பகுதிக்கு ஒரு நேரம் வெளிச்சம் கொடுக்கிறது. வித்தியாசங்கள் இருக்கிறது. நம்ம நாட்டுக்கும் சிங்கப்பூருக்குமே 2.5 மணி நேரம் வித்தியாசம் இருக்கிறது. அது சிங்கப்பூருக்கு நமக்கு முன்னாடி 2.5 மணி நேரம் முன்னே விடுகிறது. இந்த பக்கம் மேற்கு பக்கம் எடுத்துக்கொண்டால் அரபு ராச்சியத்திலே நமக்கு பின்னாடி 2.5 மணி நேரம் கழித்து தான் அந்த சூரியன் அஸ்தமிக்கிறது. எத்தனை வித்தியாசங்கள்! ஒரு காலத்தில் இதையெல்லாம் மக்கள் கண்டுபிடிக்கவில்லை. ஒரே சூரியன் தான் உலகம் முழுவதுக்கும், ஒரே வானந்தான் உலகம் முழுவதுக்கும், ஒரே சந்திரன் தான் உலகம் முழுவதுக்கும், ஒரே பூமி தான் உலகம் முழுவதுக்கும், ஒரே சமுத்திரம்தான் உலகம் முழுவதுக்கும். அப்படி இருக்கும் பொழுது கடவுள் எத்தனை பேராக இருப்பார்? ஒரே கடவுள்தான். அதை பல வகையாக நாம் கூப்பிடுகிறோம். சிலர் இறைவன் என்று சொல்லுகிறோம், சிலர் கடவுள் என்று சொல்லுகிறோம், சிலர் தேவன் என்று சொல்லுகிறோம், சிலர் கர்த்தர் என்று சொல்லுகிறோம். இப்படி பல வகையான நிலையிலே சொல்லக்கூடியதுதான். பிரியமானவர்களே, கடவுள் என்று சொல்வது எத்தனை சத்தியமான உண்மை! நம்முடைய நாட்டிலே முகமதிய நண்பர்கள் இறைவனை அல்லாஹ் என்று சொல்லுகிறார்கள். நீங்கள் மலேசியாவுக்கு போனால் கர்த்தர் என்கிற வார்த்தைக்கு அல்லாஹ் என்று பதில் இருக்கிறது. அல்லாஹ் என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்துல இருக்கிற வார்த்தைக்கு கர்த்தர் என்று, தேவன் என்று, இறைவன் என்று சொல்லப்பட்டிருக்கிற அர்த்தம் இருக்கிறது. இப்படி பல நாடுகளில் சொல்லக்கூடிய பாஷைகளில் வித்தியாசம் தெரிகிறதே ஒழிய
ஆனால் இறைவன் ஒருவர்தான், எல்லாருக்கும் ஒரே கடவுள்தான். சூரியனை உண்டாக்கின ஒரு கடவுள் சூரிய கடவுள், சந்திரனை உண்டாக்கின ஒரு கடவுள் சந்திர கடவுள், நட்சத்திரங்களை உண்டாக்கின ஒரு கடவுள் நட்சத்திர கடவுள் என்றெல்லாம் இல்லை. எல்லாவற்றையும் நான் சொன்னேன் அல்லவா, வானத்தையும் பூமியையும் ஒரே கடவுள்தான் உண்டாக்கினார். ஆனால் வானத்தில் இனவிருத்திகள் இல்லை, பூமியில் இனவிருத்திகள் இருக்கிறது. இனவிருத்தினால்தான் ஜனவிருத்திகள் வந்தது. இந்த ஜனவிருத்திகள் வந்தபோது பணவிருத்திகள் வந்தது. இந்த பணவிருத்திகள் வந்தபோது குணவிருத்திகள் இல்லாமல் போய்விட்டது. விஞ்ஞானமும் அறிவியலும் உலகத்திலே பெருகி இருந்தாலும் மனிதனுடைய வாழ்க்கையிலே குணமாற்றங்கள் இல்லாமல் போய்விட்டது. நமக்கு வேண்டிய இந்த மனமாற்றம் அந்த குணமாற்றம்தான். ஆண்டவருடைய அன்பை பாருங்கள். தேவன் ஒருவரே, ஒரே கடவுளாக இருக்கிறார். அந்த ஒரே கடவுள் இந்த மனிதனை காப்பாற்ற ஆசைப்படுகிறார். ஏன் மனிதனை காப்பாற்ற ஆசைப்படுகிறார்? மிருகங்களை காப்பாற்ற ஆசைப்படாமல், மனிதன்தான் தன்னுடைய சாயலில் படைக்கப்பட்டவன். ஆகையினால எவ்வளவு பிரமாண்டமான மிருகமாக பிராணிகளாக இருந்தாலும் மனிதனால் அடக்க முடியும். சிங்கத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், மனிதன் அடக்க முடியும். ஆணையை எடுத்துக்கொள்ளுங்கள், மனிதன் அடக்க முடியும். மனிதனால் அடக்க முடியாத எந்த ஒரு மிருகமும் உலகத்திலே இல்லை. அவ்வளவு பிரம்மாண்டமான மிருகங்கள் இருக்கிறது. பல திமிங்கிலங்கள் இருக்கிறது. அவ்வளவு பிரம்மாண்டமான திமிங்கிலத்தையும் மனிதனால் அடக்க முடியும். ஏன்? கடவுள் அவருடைய சாயலில் மனிதனை படைத்தார். ஆனால் அந்த மனிதனிடத்தில் என்ன வந்தது? மிகப்பெரிய ஒரு தவறு, பாவம் வந்தது. பாவம்தானே மனிதனை இழிவுபடுத்துகிறது. பாவம் எந்த ஜனத்துக்கும் இகழ்ச்சி. சில நாடுகளுக்கு நீங்கள் சென்றால் அங்கே இருக்கிற சட்டங்கள் எத்தனை வித்தியாசமான சட்டங்கள் இருக்கிறது. இதெல்லாம் மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட சட்டங்கள். மனிதனால் ஏற்படுத்தப்பட்ட சட்டங்கள் எங்கே இருந்து வந்தது? அதுவும் பைபிளில் இருந்து தான் வந்தது. அதற்கும் பைபிள் அந்த கருத்துக்களை வெளியிட்டு கொடுத்திருக்கிறது. ஆனால் இதையெல்லாம் கடவுள் மாற்றி அவரே மனிதனாக வந்தார். இந்த உலகத்திலே இறைவன் கடவுள் மனிதனாக பிறக்க வேண்டும், அவன் காதலித்து வேதனையிலே இருக்க வேண்டும் என்று சொன்னார். பிரியமானவர்களே, காதல் என்கிற வார்த்தைக்கு லவ் என்ற அர்த்தம். லவ் என்கிற வார்த்தைக்கு நல்ல தமிழிலே அன்பு என்ற அர்த்தம். அப்படியானால் கடவுள் மனிதனாக பிறந்து மனிதன் மேல் அன்பு கொள்ள வேண்டும் என்றுதான் அர்த்தம். அதை தவறாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. சில வார்த்தைகள் உலக மொழிகளில் ஒரு அர்த்தத்தை தான் சொல்லும், வேறு அர்த்தத்தை சொல்லாது. அதுபோல் எத்தனை காரியங்கள் இருந்தாலும் ஒரு மூல அர்த்தம் இருக்கும். மூலமொழி என்று சொல்லுவார்கள். நம்ம வீட்டு பத்திரங்களுக்கு மூலப்பத்திரம் சொல்லுகிறார்கள் அல்லவா? அதுபோல பிரியமானவர்களே, தேவன் நம்மீது அன்பு கூற அவர் மனிதனாக வந்தால்தான் முடியும். ஒருவேளை மிகப்பெரிய ஒரு மிருகமாக கடவுள் வருகிறார் என்று வைத்துக் கொள்ளுங்கள். மனிதன் அந்த மிருகத்தோடு போய் நீதான் என்னை படைத்த கடவுள் என்று சொல்ல முடியுமா? முடியாது. ஒரு மிகப்பெரிய பிராணி, ஒரு கொடிய விஜ சந்தான பிராணி கடவுளாக இருக்கும் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அதனிடத்திலே கடவுள் போய் பேச முடியுமா? முடியாது. ஆகையினாலே கடவுள் மனித சாயலில் உலகத்துக்கு வந்தார். அவர் இந்த உலகத்துக்கு வந்த பொழுது அவருக்கு ஒரு பெயர் வைத்தார்கள். இயேசு என்கிற பெயர் வைத்தார்கள். அகில உலகத்திலும் அதுதான் பேர். இயேசு என்று சொன்னால் என்ன அர்த்தம்? அவர் ஜனங்களின் பாவங்களை மன்னித்து ரட்சிக்கிறவர், காப்பாற்றுகிறவர். அப்படியானால் ஏழைக்கு பங்காளனும் பாவிக்கு இரட்சகனுமாக இயேசு கிறிஸ்து உலகத்தில் வந்தார். பிரியமானவர்களே, நாம் எல்லாரும் அவர் வழியாகத்தான் இறைவனிடம் செல்ல வேண்டும். முன்னோர்கள் நம்ம நாட்டிலே ஒரு காவியம் எழுதி வைத்தார்கள். என்ன தெரியுமா? ஒவ்வொரு மனிதனும் மெய்யூரிலிருந்து பையூருக்கு வருகிறான், பையூரிலிருந்து பொய்யூருக்கு வருகிறான், பொய்யூரிலிருந்து மெய்யூருக்கு போகிறான்.
மெய்யூர் என்பது கடவுளுடைய வீடு. கடவுளிடமிருந்து பையூருக்கு வருகிறான். பை என்பது தாயினுடைய கற்ப பை. அந்த பையூரிலிருந்து இந்த பொய்யூருக்கு வருகிறான். இந்த உலகம் பொய்யான உலகம். இந்த பொய்யூரிலிருந்து ஒவ்வொரு மனிதனும் மெய்யூருக்கு போக வேண்டும். பிரியமானவர்களே, இதெல்லாம் கதை இல்லை, இது நிரந்தரமான சத்திய உண்மைகள். ஆகையினால் கடவுள் இந்த மெய்யூருக்கு செல்ல வேண்டும் என்பதற்காகத்தான் மெய்யூரிலிருந்து பையூருக்கு அனுப்பினவர், பையூரிலிருந்து பொய்யூருக்கு அனுப்பினவர். இந்த பொய்யூருக்கே அவர் வந்தார். அவரும் நம்மை போல ஒரு மனிதன் சாயலில் வந்தார். கடவுள் வானத்தில் இருந்து அப்படியே குதித்து விட்டார் என்று சொல்ல முடியுமா? அது சரித்திரத்துக்கும் சத்தியத்துக்கும் இயற்கைக்கும் அப்பாற்பட்டதாகிவிடும். ஆகையினாலே கடவுள் மனிதனாக இந்த உலகத்தில் வந்தார். தேவன் ஒருவரே, தேவனுக்கு மனுஷனுக்கு மத்தியஸ்தர் ஒருவரே. ஒரு காலத்திலே, முன்னொரு காலத்திலே, ஆதி காலத்திலே ஒரு மனிதன் இருந்தார். அவருடைய பேர் யோபு. அவருக்கு ஏராளமான பாரி குடுத்தனத்தான், ஏராளமான விவசாயங்கள், ஆடு மாடுகள், வேலையாட்கள், திரண்ட சொத்து சுகங்கள் உள்ள மனிதன். அவனுக்கு ஒரு கொடிய நோய் வந்து அவனுடைய எல்லா பிள்ளைகளும் செத்து எல்லாம் அழிந்து போனது. அந்த சமயத்திலே அவனுடைய நண்பர்கள் எலிப்பாசு, பில்தாது, சோபாரு என்று சொல்லக்கூடிய 3 நண்பர்கள் அவனை பார்க்க வந்தார்கள். அவனை பார்க்க வரும்பொழுது அந்த மனிதன் குஷ்டரோகியாக இருந்தான். புண்கள் பிடித்து புழுக்கள் அதிலிருந்து வருகிறது. ஒரு ஓட்டை எடுத்து தன்னுடைய உடலை சுரண்டி கொண்டிருக்கிறான். அவனிடத்தில் வந்து உட்கார முடியாமல் தூரத்திலே உட்கார்ந்திருக்கிற நண்பர்கள் 3 என்ன சொன்னார்கள் தெரியுமா? நீ ஏதோ பெரிய தவறு செய்து விட்டாய், நீ மிகப்பெரிய பாவம் செய்து விட்டாய், கடவுளுக்கே ஏற்காதவனாய் போய்விட்டாய் என்று சொல்லி அவனை மீண்டும் மீண்டும் துன்புறுத்தினார்கள். அப்பொழுது அவன் தாங்க முடியாமல் என்ன சொன்னான் தெரியுமா? அதை நான் வாசிக்கிறேன். யோபுவின் புத்தகம் 16வது அதிகாரத்திலே 20 முதல் வாசிக்கிறேன். என் சிநேகிதர் என்னை பரியாசம் பண்ணுகிறார்கள், என் கண் கடவுளை நோக்கி அழுது கொண்டே இருக்கிறது. ஒரு மனுஷன், ஒரு மனுபுத்திரன் தன் சிநேகிதனுக்காக வழக்காடுகிறது போல கடவுளோடு, தேவனோட மனுஷனுக்காக வழக்காடுகிறவர் ஒருவர் இருந்தால் நன்றாக இருக்குமே என்று சொல்லி அழுது கொண்டே இருக்கிறான். கடவுளோடு வழக்காடுகிற ஒருவர் வேண்டும் என்று. வழக்காடுகிறவர் என்று சொன்னால் என்ன? வக்கீல். அவருக்கு பேர்தான் வழக்காடுகிறவர். அப்படியானால் கடவுளுக்கும் மனிதனுக்கும் இடையிலே வழக்காடுகிறவர் யார்? அவர்தான் மனுஷனாக வந்த கிறிஸ்து இயேசு. இப்பொழுது சத்தியம் வெளிப்படுகிறது, பார்த்தீர்களா? கடவுள்தான் மனிதனாக வந்தார். மனிதனாக வந்து நமக்காக அந்த பரம ராஜ்யத்துக்கு நம்மை கொண்டு போவதற்காக மனுஷன் செய்த பாவத்துக்கு பிரயாச்சித்தம், நம்முடைய ஆரியர்கள் சொல்லுகிறது போல பிரயாச்சித்தம், பிரயாச்சித்த பலியானார். அப்படினால் மனிதனுக்காக அவர் மனிதனாய் வந்து பலியானார். எப்படி பலியானார்? ஏன் பலியானார்? பிரியமானவர்களை, நான் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். எப்படி பலியானார் என்று சொன்னால், மனிதன் கையினால் செய்த பாவங்களுக்கு மனிதனுடைய கையிலே தானே அடி கொடுக்க வேண்டும். ஆனால் அவருடைய திருக்கையிலே அடி வாங்கினார். ஆணிகளால் அடித்தார்கள். மனிதனுடைய தலைக்குள்ளே, மனிதனுடைய மண்டைக்குள்ளே, தலைக்குள்ளே அவன் சிந்தித்த வீணான சிந்தனைகள். என்ன வீணான சிந்தனைகள்? பொய், பொறாமை, கபடு, சூது, குடி, வெறி, வன்கண், சண்டை, சாராயம், களியாட்டு, பில்லிசூனியம், வைராக்கியம், பகை, பீடி, சிகரெட்டு, கஞ்சா, விபசாரம், வேசித்தனம், இப்படி அடுக்கடுக்காய் சொல்லக்கூடிய பாவ சிந்தனைகள் எங்கேயோ ஒரு கம்ப்யூட்டர்லேருந்து வரவில்லை, அல்லது ஒரு யூடியூப்லேருந்து வரவில்லை.
மனிதனுடைய மூளையிலிருந்து வருகிறது. அப்படியானால் இந்த மனித மூளையைத்தான் அடித்து உடைக்க வேண்டும். அதற்காகத்தான் இறைவனுடைய தலையிலே முள்முடி வைத்து அடித்தார்கள். நமக்கு பதிலாக அவர் பட்ட பாடுகளை பாருங்கள். பிரியமானவர்களே, இந்த இருதயம்தான் கேடுபாடை நினைக்கிறது. அப்படியானால் மனித இருதயத்திலே தான் குத்தி இருக்க வேண்டும். ஆனால் மனிதனாக வந்த இறைவன் இயேசு கிறிஸ்துவினுடைய இதயத்திலே ஈட்டியால் குத்தினார்கள். இந்த மனித கால்கள் தான் அங்கங்கு ஓடி பாவங்களை செய்கிறது. இந்த கால் தான் அடிக்கப்பட வேண்டும். ஆனால் அவருடைய கால்களிலே ஆணி வைத்து அடித்தார்கள். பிரியமானவர்களே, திராவிட தந்தை திருவள்ளுவன் சொன்னான் அல்லவா, பொறிவாயில் ஐந்தவித்தான் பொய்தீர் ஒழுக்க நெறி நின்றார் நீடு வாழ்வார் என்று. பொறி என்கிற ஒரு சின்னத்திலே ஐம்புலன்களையும் இறைவன் அவித்தான். அது என்ன? மெய்வாய் கண்மூக்கு செவி என்று சொல்லக்கூடிய ஐம்புலன்களால் உண்டாக்கிய ஐம்பெரும் காயங்களை இறைவன் ஏற்றுக்கொண்டான். அதனால தான் ஆரியர்கள் சொல்லும்போது சொல்லுவார்கள், பஞ்சகாய நமோகா என்று சொல்லுவார்கள். பஞ்சகாய நமோகா என்றால் 5 பெரும் காயங்களை ஏற்றவனே என்றுதான் அர்த்தம். இறைவன் எப்படி பாருங்கள் மனிதனானார். அவர்தான் எனக்கும் உங்களுக்கும் இடையிலே, கடவுளுக்கும் நமக்கும் இடையிலே வழக்கறிஞராக இருக்கிறார். பரிந்து பேசுகிறார் இறைமகன் இயேசு. அவர் மரித்தார், அடக்கம் பண்ணப்பட்டார். அதோடு கதை முடியவில்லை. இந்த உலகத்திலே தோன்றிய தத்துவ ஞானிகளும் பலவிதமான அறிஞர்களும் கவிஞர்களும் பலவிதமான ஆராய்ச்சியாளர்களும் மண்மறைந்து போனார்கள். மண்ணோடு மண்ணாகி அவர்கள் அங்கே அவர்களுடைய கல்லறைகள் சமாதிகளாயிருக்கின்றது. ஆனால் இயேசு கிறிஸ்து மாத்திரம் மரித்து அடக்கமான 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார். அவருடைய கல்லறை திறந்திருக்கிறது. அதனாலே தேவன் ஒருவரே, தேவனுக்கும் மனுஷனுக்கும் மத்தியஸ்தரும் ஒருவரே. மனுஷர் எல்லா மனுஷரையும் மீட்கும்படியாக ஒப்பு கொடுக்கப்பட்ட கிறிஸ்து இயேசு அவரே. பிரியமானவர்களே, ஒன்றே குலம், ஒருவனே தேவனாக மனித குலத்தை மீட்க மனிதனாக வந்த அவர். அவரை நாம் உள்ளத்தில் விசுவாசித்து ஏற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய பாவங்கள், நம்முடைய சாபங்கள் எல்லாம் நீங்கிவிடும். பாவங்களையும் சாபங்களையும் நீக்கி நம்மை அவருடைய பிள்ளைகளாக்குவார். நாம் ஒவ்வொருவரும் கடவுளின் பிள்ளைகளாக இருக்க வேண்டும். சிலர் நினைக்கிறார்கள், ஐயோ உலகத்தில் மனுஷர் யாரும் கடவுளின் பிள்ளையாக வாழ முடியாது, அவர் சொன்ன மாதிரி வாழ முடியாது என்று சொல்லி பயப்படுகிறோம். பிரியமானவர்களே, அவர் இன்றும் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவர். அவர் மன்னிக்கிறவராக இருக்கிறார். என்னிடத்தில் வருகிறவனை நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று சொல்லுகிறார். அந்த அன்பரசரை, அந்த இரக்க நாயகரை, அந்த சகாயரை, அந்த மகா பரிசுத்தரை, அந்த பாவிகளின் சிநேகிதரை நமது உள்ளத்தில் இயேசுவே என்னையும் உம்முடைய பிள்ளையாக ஏற்றுக்கொள்ளும் என்று கேட்டு ஏற்றுக்கொண்டால் நம்முடைய பாவசாபங்களை மன்னித்து இந்த உலகை விட்டு கடந்து போகும் பொழுது அவரோடு கூட போய் நாம் சேர்ந்து வாழலாம். அதுதான் சொர்க்க வாழ்க்கை அல்லது பரலோக வாழ்க்கை அல்லது மோட்ச வாழ்க்கை என்று சொல்வது எல்லாம் அதுதான். அந்த மேலான வாழ்வுக்கு வர வேண்டும் என்று சொல்லிதான் அவர் தன்னையே பலியாக்கி நமக்காக ஒப்பு கொடுத்தார். இன்றைக்கு உலகம் முழுவதும் அவரை ஆராதிக்கிறதுக்கு என்ன காரணம்? அவர் உயிர்த்தெழுந்த நாள். பிரியமானவர்களே, நாமும் அவரை விசுவாசித்து ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட்டவர்களாக வாழ எல்லாம் வல்ல இறைவன் நமக்கு உதவி செய்யட்டும். நிச்சயமாய் அவர் நம்மை ஆசீர்வதிக்கட்டும். நம்மை ஒவ்வொரு நாளும் அவர் பாதுகாக்கட்டும். ஒவ்வொரு நாளும் அவருடைய கிருபையை நமக்கு தரட்டும். இந்த பாவ உலகத்தில், இந்த போராட்டங்களும் சோதனைகளும் விபத்துகளும் நிறைந்திருக்கிற உலகத்தில் பலவிதமான
கஷ்டங்கள் பாடுகள் நமக்கு வரலாம். அதிலிருந்தும் நம்மை கைவிடாமல் காக்கிறவர் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து. இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும், சுத்தம் செய்யும். பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டுவிடுகிறவனோ இரக்கம் பெறுவான் அல்லது வாழ்வடைவான் என்றுதான் பொருள். பிரியமானவர்களே, இந்த உலக வாழ்வு கொஞ்ச கால வாழ்வு, அந்த உலக வாழ்வு முடிவே இல்லாத வாழ்வு. இந்த உலக வாழ்வு இந்த கண்ணுக்கு தெரிந்த வாழ்வு, அந்த உலக வாழ்வு இந்த கண்ணுக்கே தெரியாத வாழ்வு. ஆகையினாலே அந்த மேன்மையை அறிந்து புரிந்து உள்ளத்தில் அவரை ஏற்றுக்கொண்டு அவருடைய பிள்ளைகளாக வாழ உங்களையும் ஆண்டவருக்கு ஒப்புக்கொடுங்கள் என்று சொல்லி ஆண்டவரை பிரார்த்தித்து கொண்டு அல்லது ஜெபித்து கொண்டு என் வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். ஆண்டவர் தாமே நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். பிரியமானவர்களே, நாம் இப்பொழுது ஜெபிக்கலாம். நல்ல பிதாவே, இந்த அருமையான ஆசீர்வதிக்கப்பட்ட நாளுக்காக ஸ்தோத்திரம். இந்த நாளிலே நாங்கள் எங்களை தாழ்த்தி உம்முடைய சன்னதியிலே படைக்கிறோம். எங்களை நீர் கிருபையாக ஏற்றுக்கொண்டு எங்களுடைய துதி ஸ்தோத்திர பலிகளை உமக்கு பிரியமாக ஏற்றுக்கொள்ளும். நாங்கள் நன்றியோடு, உள்ள நிறைந்த நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். ஒவ்வொரு நாளும் காலையும் மாலையும் இரவும் பகலும் உம்முடைய கிருபையிலே நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இந்த வாழ்விலே நீர் எங்களுக்கு தொடர்ந்து கிருபையை தாரும். கடந்த வாரம் நாங்கள் ஜெபித்தது போல காத்து கொண்டீரே, இந்த வாரமும் நாங்கள் ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்கும்படி வேண்டுகிறோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் சமாதானம் தரும்படி வேண்டுகிறோம். ஒவ்வொரு மனிதனுக்கும் சந்தோஷம் தரும்படி வேண்டிக் கொள்கிறோம். நிம்மதியை தரும்படி வேண்டிக் கொள்கிறோம். கண்ணீரையும் கவலையையும் மாற்றி வியாதிகளை நீக்கி சுகவாழ்வை தரும்படி வேண்டிக் கொள்கிறோம். படிக்கிற மாணவியர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவர்களை நீர் நன்றாக படிக்கும்படி நல்ல அறிவை கொடுத்து வீண் வழியிலே போகாதபடி காத்து கொள்ள வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஆசிரியர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். அவர்கள்தான் நல்ல பிள்ளைகளை உருவாக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஆண்டவர் கிருபை அருளி காத்து நடத்த வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்திலே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம். குடும்பம் என்று சொல்லக்கூடியதுதான் இன்பம் தரக்கூடியது. கொடு இன்பம் என்று சொல்வது போல ஒவ்வொரு குடும்ப மக்களும் அவரவர்களுக்குள்ளே இன்பம் பிறக்கப்பட்டவர்களாய் துன்பம் மறக்கப்பட்டவர்களாய் வாழ உதவி செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய நாம மகிமைக்காக ஒவ்வொரு குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கின்றோம். பெற்றோர்களை, பிள்ளைகளை, உடன்பிறப்புகளை, ஆண்டவரே முதியோர்களை ஆசீர்வதிக்க வேண்டுமென்றும் வேண்டிக் கொள்கிறோம். அவரவர்களுடைய உழைப்பையும் பிழைப்பையும் ஆசீர்வதிக்கும்படி வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு உழைப்பாளிகளுக்காகவும் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, ஒவ்வொரு தொழிலாளர்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறோம். அவர்கள் வித்தியாசமான நெறிமுறையிலே தங்களுடைய தொழில்களை செய்கிறார்கள். ஆகையினாலே ஒவ்வொரு தொழிலாளர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். எங்களுடைய ஆண்டவரின் அன்பு ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிக்க வேண்டுமென்று வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொரு வியாபார மக்களை நீர் ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, எங்கள் பகுதியிலும் இருக்கக்கூடிய தொழிலாளர்கள் இந்த காய்கறி கடை வியாபாரங்கள் போன்ற வியாபாரங்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் வேண்டிக் கொள்கிறோம். டீ கடை தொழிலாளர்கள் அவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, அவர்களுடைய தொழில்கள் சிறப்படைய அவர்களும் மென்மேலும் வளர்ந்து பெருக கிருபை கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொரு வியாபாரிகள் அவர்களுடைய வியாபாரங்கள் சிறப்பாக இருக்க வேண்டிக் கொள்கிறோம். தங்களுடைய வாகனங்களை வைத்து தொழில் செய்கிற மக்கள்
பலவிதமான காய்கறிகள் வைத்து வியாபாரம் செய்கிற மக்கள் எல்லாரையுமே நீர் ஆசீர்வதித்து அவர்களுடைய முயற்சிகள் வீணடையாமல் வளர்ந்து வளர்ந்து பெருக உதவி செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் இருக்கக்கூடிய அகில தொழிலாள மக்களையும் நீர் பாதுகாத்து வழிநடத்த வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொரு உத்தியோகஸ்தர்களையும் ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொரு கம்பெனி தொழிலாளர்களையும், அதுபோல் எங்கள் தேசத்தில் இருக்கிற மிகப்பெரிய இராணுவத்துறை, காவல்துறை, அவர்களையும் அவர்களுடைய குடும்பங்களையும் வைத்து வேண்டிக் கொள்கிறோம். அது மட்டுமல்ல, ராச்சாம காவலர்களுக்காக கூட வேண்டிக் கொள்கிறோம். எல்லாருக்கும் வேண்டிய எல்லா பாதுகாவலும் நல்க வேண்டிக் கொள்கிறோம். கூட்டம் கூட்டமாய் மக்கள் மடிகின்றார்களே, அப்படிப்பட்ட சேதங்கள் தேசத்தை தீட்டுப்படுத்தாதபடி, தேசத்தில் ஏற்படுகிற தீட்டுகள், தீமைகள், பாவங்கள் நீங்கி ஆண்டவரே திருடுகளும் கொலைகளும் வெறிகளும் மாறி பாவ வினைகள் தீர அனுகூலம் பண்ணி கொடுக்க வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவராகிய பிதாவே, ஒவ்வொரு ஊரிலும், தேசத்திலும், நாட்டிலும், பட்டணங்களிலும், கிராமங்களிலும் தெய்வீக நன்மைகள் பெருக வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். எங்கள் பாரத தேசத்துக்காக, இந்திய தேசத்துக்காக ஜெபிக்கிறோம். இந்தியாவினுடைய ஜனாதிபதிக்காக வேண்டிக் கொள்கிறோம். பிரதமருக்காக வேண்டிக் கொள்கிறோம். எம்பிக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். எம்எல்ஏக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். எங்களுடைய மாநிலங்களிலே, இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு மாநில ஆளுநர்களுக்காக, முதலமைச்சர்களுக்காக, எம்எல்ஏக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். எல்லாருக்கும் வேண்டிய எல்லா கிருபைகளையும் அருளி தேசத்துக்கு நன்மைகளை தேடித்தர கிருபையை கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொரு மாநகராட்சிகள், நகராட்சிகள், பேரூராட்சிகள், ஊராட்சிகள், பல வார்டு, இது போன்ற தலைவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்தில் அடுத்தடுத்து வரக்கூடிய ஆட்சி மன்றங்கள் அது எது என்று எங்களுக்கு தெரியாது. அதிலே தீமைகள் நடக்காமல், எந்த விதமான குளறுபடிகள் வராமல் ஆசீர்வாதமானதாக தேசத்தில் நடைபெற, நன்மைகள் நடக்க கிருபைகள் கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஒவ்வொரு நீதித்துறைகளுக்காக, நீதியரசர்களுக்காக, வழக்கறிஞர்களுக்காக, வழக்காடு மன்றங்களுக்காக, வழக்கறிஞர்களுடைய குழுக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, நீர் அவர்களை ஆசீர்வதிக்கும்படியாக ஜெபிக்கிறோம். மருத்துவர்களை, செவிலியர்களை, டாக்டர்ஸ்களும் நர்சஸ்களும் பலவிதமான நிலையிலே அரசு துறை, தனியார் துறைகளில் இருக்கிற மருத்துவமனைகளை ஆசீர்வதித்து கொடிய வியாதிகளில் அகப்பட்டிருக்கிற மக்கள் சுகவாழ்வை பெற்றுக்கொண்டு தங்களுடைய வியாதிகள் நீங்கி சுகமாய் நீடுழியாய் வாழ கிருபையை கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, மனிதன் வாழும் நாள் முதல் மனிதன் மடியும் நாள் வரை நோவிருக்கும் என்று சொல்லுகிறார்களே, அதுபோல் இந்த கொடிய வியாதி தொற்றுகள் நீங்கி சுகவாழ்வாய் வாழ உதவி செய்யும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, எங்கள் தேசத்துக்கு சேமத்தையும் நன்மைகளையும் கட்டளையிட்டு தருவீராக. எல்லாவிதமான சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளையிட்டு கொடுப்பீராக. புத்திர பாக்கியத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு புத்திர பாக்கியத்தை தாரும். பேறு காலத்துக்காய் காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு சுகமான நல்ல வளர்ச்சியோடு சுகமான பிரசவத்தை கட்டளையிட்டு கொடுத்தருளும். ஆண்டவரே, அதுபோல கர்த்தருடைய கிருபையிலே திருமணத்துக்காக காத்திருக்கிற பிள்ளைகளுக்கு நல்ல திருமணங்கள் நடைபெற கிருபைகள் கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிற பிள்ளைகள் வேலை வாய்ப்பு பெற வேண்டும். இந்த டிஆர்பி எக்ஸாம் எழுதுகிற பிள்ளைகள், குரூப் 4, குரூப் 2 போன்ற எக்ஸாமினேஷன் எழுதுகிற பிள்ளைகள், மனிதர்கள் ஒவ்வொருவரும் நலமுடன் நல்ல வேலை வாய்ப்பை பெற்றுக்கொள்ள, சிறப்பான நிலைகள் அடைய கிருபையை கொடுக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். சமீபத்திலே பலவிதமான பணியிடங்கள் நிரப்பப்பட்டதற்காக ஸ்தோத்திரம். அவர்கள் வேலை செய்கிற இடங்களை காப்பாற்றி கொடுத்து தேசத்துக்கு சேமத்தை தர வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, சில பகுதிகளுக்கு மழை வெள்ளம் சேதம் கொடுக்கிறது.
எங்கள் பகுதிகளுக்கு போதுமான மழையை தந்து ஆசீர்வதிக்கும்படியாக வேண்டிக் கொள்கிறோம். மக்களுக்கு தேவையான உணவும் உடையும் தண்ணீரும் தந்து தாங்கி நடத்த வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். ஏழை எளிய திக்கற்ற மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். கைவிடப்பட்ட மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். முதியோர் முதியோர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். சிறுவர் சிறுவர்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, நீர் அப்படிப்பட்ட இடங்களிலே ஆசீர்வாதத்தை அனுப்பி காப்பாற்ற வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். கைவிடப்பட்ட மக்கள், திக்கற்ற பிள்ளைகள், விதவைகள், ஆண்டவரே, பலவிதமான நிலையில் இருக்கக்கூடிய ஏழை எளிய எல்லா மக்களுக்காகவும் ஜெபிக்கிறோம். அது மட்டுமல்ல, நாடோடி மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். நரிக்குறவ மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். லம்பாடிஸ் மக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். சகல மலையின மக்களுக்காகவும் வேண்டிக் கொள்கிறோம். அவர்கள் எல்லாரும் ஆசீர்வதிக்கப்பட்ட நிலையிலே இறைவனை அறிந்து சத்தியத்துக்கு உட்பட்டு வாழ உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு ஆண்டவரே மாவட்ட ஆட்சித் தலைவர்களை, வட்டாட்சியர்களை, ஒவ்வொரு ஆண்டவரே விஓக்களை, ஆரைகளை, ஆண்டவரை இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கக்கூடிய எல்லாரையும் அவரவர்களுடைய தொழில், குடும்பம், பிள்ளைகள் எல்லாருக்கும் வேண்டிய எல்லா சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் கட்டளையிட்டு கொடுத்து காத்து கொள்ள வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். திருச்சபைகளை ஆசீர்வதியும், ஊழியர்களை ஆசீர்வதியும், ஊழியங்களை ஆசீர்வதியும். பல போதக பிதாக்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். பலவிதமான நிலையில் ஈடுபடுகிற ஆண்டவரே ஊழியங்கள், பள்ளி, ஆண்டவரே ஸ்தலங்கள், மருத்துவமனைகள், பலவிதமான பொது தொண்டுகள், தொண்டு நிறுவனங்கள், அநேக தொண்டு நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் தேசத்தில் திறக்கப்பட மறுபடியும் அவர்களுக்கு ஆசீர்வாதங்கள் பொழியப்பட வேண்டும் என்று நாங்கள் வேண்டிக் கொள்கிறோம். ஆண்டவரே, நீரே அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆண்டவரே தொண்டு நிறுவனங்களுக்கு கொடுத்து காத்துக்கொள்ளும். தொண்டு நிறுவனங்கள் அதிகமானால் தேசத்துக்கு நன்மைதான். ஆனால் நிறைய தொண்டு நிறுவனங்கள் மூடப்பட்டிருக்கிறது. அதெல்லாம் திறக்கப்படத்தக்கதான காரியத்தை செய்யும். தேசத்துக்கு, மக்களுக்கு நன்மையை கட்டளையிட்டு தாரும். எங்களுடைய தமிழக முதலமைச்சருக்காக, ஆண்டவரே சட்டமன்ற உறுப்பினர்களுக்காக, எங்களுடைய தமிழக ஆளுநருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா சூழ்நிலையிலும் அவர்களை காத்து நல்ல திட்டங்கள் நடைபெற உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். சகலவற்றையும் உடைய பொன்னான கைகளில் ஒப்பு கொடுக்கிறோம். உலகம் முழுவதும் திருச்சபைகள் வளரவும், ஆண்டவரே கிருபைகள் பெருகவும், ஆண்டவரே உடைய திருப்பணிகள் நாளுக்கு நாள் அபிவிருத்தி அடைந்து உலகம் முழுவதும் மேன்மையான கிருபைகளை பெற்றுக்கொள்ளவும் உதவி செய்யும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். ஜெபங்களை கேட்ட கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஜெபிக்க எங்களுக்கு நேரம் இல்லாவிட்டாலும் அநேக நிலைமையிலே நாங்கள் ஆண்டவரே உம்முடைய சன்னிதானத்தில் சகலவற்றையும் ஒப்பு கொடுக்கிறோம். நீர் பெரிய காரியங்களை செய்தருளும். துதி, கனம், மகிமை எல்லாம் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம். எங்கள் ஆண்டவரும் உலக இரட்சகரும் இனி எங்களை சேர்த்து கொள்ள வரப்போகிறவருமாயிருக்கிற கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையில்லா புண்ணிய திருநாமத்தில் தோத்திரங்கள் செலுத்தி வேண்டிக் கொள்கிறோம். உயிருள்ள நல்ல பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தருக்குள் அன்பானவர்களே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நன்றி சொல்லுகிறோம். நீங்கள் பொறுமையாய் இந்த வார்த்தைகளை கேட்டதற்காக நன்றி சொல்லுகிறோம். நீங்கள் ஒவ்வொருவரும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு ஆசீர்வதிக்கப்பட தொடர்ந்து நாங்கள் உங்களுக்காக வேண்டிக் கொள்கிறோம். கர்த்தருக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன்.